அனைவருக்கும் நன்றி. நாங்கள் இன்றைக்கும் சுபத்திலே வளர்தல் என்ற தியானத்தினுடைய இரண்டாவது பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். சென்ற முறையின் தொடர்ச்சியாக இது அமைகின்றது. செபத்தில் நாம் வளருதல். செபத்தில் நாம் தினமும் வளர்ந்து வர வேண்டியது மிக அவசியமான ஒன்று. என்றால் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய பலனே நம்முடைய செபம்தான். ஆகவே நாம் பல முறைகளில் நாம் செபிக்காமல் செபத்திலே வளராமல் போய்விடுகின்றோம். செபிப்பது என்பது வேறு, செபத்தில் வளருவது என்பது வேறு. நாளுக்கு நாள் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து வருவது மிக மிக அவசியம். பல முறைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு பின்பு நிறைய தேக்கங்கள் வரும். அல்லது நாம் இறைவனுக்கென்று சில பணிகள் செயலாற்ற ஆரம்பித்த பின்பு நிறைய தடைகள் வரும், அல்லது பிரச்சனைகள் வரும், அல்லது உடல் பிரச்சனை வரும், குடும்ப பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இவைகளுக்கு என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் இறைவனுடைய பணியை செய்ய வேண்டும் என்று ஆர்வப்படுகிறோமே தவிர இறைவனோடு நாம் அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்காமல் போகின்றோம். இறைவனுடைய பலன் இல்லாமல் நாம் இறைவனுடைய பணியை செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. என்றால் நாம் செபத்திலே வளராமல் இறைவனுடைய வேலையை செய்ய போகும் பொழுது அங்கு ஒரு யுத்தம் நடைபெறும். இறைவனுடைய பணி என்றாலே யுத்தம் தான். அந்த யுத்தத்துக்கு நமக்கு செப வல்லமை வேண்டும். இல்லை என்றால் நாம் அதை செய்து கொண்டிருப்போம். ஆனால் நமக்கு நிறைய தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், விசுவாச போராட்டம் வரும், குடும்பத்திலே பல குழப்பங்கள் வரும், உடல்நிலைகள் பாதிக்கப்படும், மனநிலைகள் பாதிக்கப்படும். அதனாலே முதலாவது நாங்கள் செபத்திலே வளர கற்றுக்கொள்வதுதான் நம்முடைய ஆன்மீகத்துல நமக்கு கிடைக்கின்ற வெற்றி. நாம் செபத்திலே வளர்ந்து 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 வரும் பொழுது, இறைவனுடைய பணியை செய்யும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். நாம் செபத்திலே வளராமல் வெறும் இறைவனுடைய பணியை செய்து கொண்டிருப்போம் என்றால் அந்த பணி பிரகாசிக்காது. அந்த பணியே நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வர ஆரம்பித்து விடும். நாமே சில நேரத்திலே பணி வாழ்வுக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்களாக மாறிவிடுவோம். ஏனென்றால் நாம் செபிப்பதில்லை. ஆகவே செபம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில நீங்கள் பார்த்திருந்தால், நாங்கள் சென்ற முறை கூட பார்த்திருக்கின்றோம். செபம் என்று வரும் பொழுது அது உள்ளத்தில் நிறைவேறுவது என்று நாம் சென்ற முறை பார்த்தோம். என்றால் வெறும் அது உதட்டினால் உடலினால் நிறைவேறி முடிகிற ஒன்று அல்ல. அது உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒன்று. செபம் நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை தர வேண்டும். இது மிக மிக அவசியம். நாம் வெறும் உதட்டினால் மட்டும் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. உள்ளத்திலே ஒரு மாற்றம் அது உருவாக்க வேண்டும். இரண்டாவது சென்ற முறை நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது நாம் செபிக்கும் பொழுது இறைவனுடைய அருள் எங்கள் மேல் தங்கக்கூடிய விதமாக நாம் நம்முடைய செபத்தை வளர்ப்பது. சென்ற முறை அதை பற்றி நிறைய நான் விளங்கப்படுத்தியிருக்கேன். அதாவது நிறைய மக்கள் நாம் செபிக்க போகும் பொழுது நாமவே படபடபடன்று எல்லாம் செய்வோம். ஒரு பாட்டு பாடுவோம், முதல் பாட்டு பாடுவோம், பரிசுத்தவர பாட்டு பாடுவோம், ஆரம்ப ஜெபம் செய்வோம், புகழ்ச்சி செய்வோம், விண்ணப்பம் செய்வோம், படபடன்று நாம் எல்லாம் செய்துவிட்டு வந்து விடுவோம். அது அல்ல. அதையும் தாண்டி நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இறைவனுடைய பிரசன்னம், நம்முடைய உடலுக்குள்ளே இறைவனுடைய பிரசன்னம் தங்கக்கூடிய விதமாக எங்களை நாம் அர்ப்பணிப்பது, அந்த சுப உணர்வை நாம் பெற்று செபிப்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும். அது மட்டுமல்லாமல் சென்ற முறையும் நாம் பார்த்திருந்தோம், செபம் என்பது ஒரு நாள் செய்துவிட்டு நிறுத்தப்படுகிறதல்ல, ஒரு கிழமைக்கு ஒருக்கா செய்கிறதல்ல, நேரம் கிடைக்கும் பொழுது செய்கின்ற ஒன்றல்ல. இது ஒரு தொடர் பயணமாக இருக்க வேண்டும். அதுக்கு நாம் சரியான நேரத்தை ஒதுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சூழ்நிலையை உருவாக்கி, ஓகே, இன்றைக்கு இது என்னுடைய செப நேரம், அல்லது 2 நாளைக்கு ஒரு தடவை நீண்ட நேரம் எடுத்து ஒரு செப நேரம் 1 மணி நேரம் செபிப்பதாக. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் எடுப்பதற்கு சில நேரம் கஷ்டமா இருக்கலாம். ஆகவே 2 நாளைக்கு ஒரு தடவையாவது எடுக்கலாம். அல்லது வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்றால் நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் அறையை பூட்டி தனிமையாக இருந்து இறைவனுடைய வார்த்தையை வாசித்து அதுக்கு பின்பு இறைவனோடு புகழ்ச்சி செய்வது, விண்ணப்பம் செய்வது, ஆண்டவரே எங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் என்று காத்திருப்பது. இது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே
5 நிமிடம் 10 நிமிடம் அல்ல, நீண்ட நேரம் நாம் இறைவனுடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும் என்றால் அதுதான் இந்த இறைவனுடைய வல்லமையை நமக்கு கொண்டு வரும். அவை தொடர் பயணம் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நாம் செப கூட்டங்களில் வருகிற பொழுது மட்டும் நாம் செபிக்கிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. அது எல்லாமே நமக்கு நம்முடைய வளர்ச்சி பாதைக்கு தடையாக மாறிவிடும். சென்ற முறை கூட நான் சொல்லியிருந்தேன், பலர் தொடக்க நிலையில இருக்கிறார்கள், அங்கேயே தேங்கி நிற்கின்றோம். அதாவது சென்ற முறை அதை பற்றி சிறப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். புதுவாழ்வு சுக வழிபாட்டிலே பங்கு பெற ஆரம்பித்த பின்பு பலர் உள்ளத்திலிருந்து, அதாவது ஒரு பாடமாக்கின செபம் இல்லாமல், புத்தகத்தை பார்க்காமல் உள்ளத்திலிருந்து செபிக்க நிறைய பேர் பழகி விடுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த செபம் என்பது ஆரம்ப நிலையிலேயே நிறைய பேருக்கு இருக்கும். அந்த செபத்திலே நிறைய ஆழங்கள் இருக்கிறது. நிறைய பேர் அந்த ஆழங்களுக்கு போவதில்லை. அவர்கள் கண்ணமூடிதான் செபிப்பார்கள். ஆனால் அவருடைய செபம் பார்த்துக்கிட்டால் ஆரம்ப நிலையிலேயே இருக்கும். ஒரு 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 சமுத்திரத்திலே கரையில் நிற்பது போல இருக்கும். ஆழமாக போகக்கூடிய நிலைக்கு அவர்கள் வளருவதில்லை. ஸோ அதனாலே சென்ற முறை அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு சிலர் பார்த்துக்கிட்டால் செபிக்கும் பொழுது அந்த ஒரு வெளிப்பாடு அவர்களிடத்தில் இருக்காது. ஒரு செபிக்கும் பொழுது என்னத்துக்காக அவர்கள் செபிக்கிறோமோ அதை குறித்து கடவுள் எவ்வாறு அதுக்கு செபிக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார் என்பதை கண்டுகொண்டு செபிக்கிற அனுபவம் எல்லாம் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு நிலைக்குள் வளருவதுதான் உங்களுடைய செப வாழ்வினுடைய ஒரு பெரிய வெற்றியாக மாறிவிடும். இல்லைன்றால் நாம் பலமுறை ஆண்டவருக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விண்ணப்பத்தை வைத்துக்கொண்டு கடவுளுக்கு நாம் அந்த அந்த விண்ணப்பத்தை பற்றி விவரித்து கொண்டிருப்போம். சரியோ? கடவுளுக்கு ஒரு விடயத்தை விவரிப்பதல்ல செபம். என்றால் கடவுளுக்கு செபம் அந்த விவரம் எல்லாமே தெரியும். கடவுளுக்கு இவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் கடவுளுக்கு தெரியும் இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இறைவனுக்கு. அதுபோல இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்களுடைய பிரச்சனையை பற்றி எல்லாம் நாம் யாரும் கடவுளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கடவுளுக்கு தெரியும். செபம் என்பது நம்முடைய பிரச்சனைகளை கடவுளிடத்திலே மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒன்றல்ல, நாம் அந்த பிரச்சனைக்கு விடையை இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்வதுதான் செபத்தினுடைய ஒரு பெரிய வெற்றி, பெரிய வல்லமை. ஆகவே நாம் செபிக்கும் பொழுது, ஒரு விடயத்துக்காக செபிக்கும் பொழுது, நாம் செபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, நாம் செபத்திலே வளரும் பொழுது இறைவன் நமக்கு அதை உணர்த்துவார். இந்த இதுக்காக எதற்காக நாம் செபிக்க வேண்டும் என்று. அவ்வாறு நாம் செபிக்கும் பொழுது அந்த தடைகள் நீங்கி போவதை நம்மால் பார்க்க கூடியதாக இருக்கும். சரி, இதையும் நாம் சென்ற முறை பார்த்திருந்தோம். உதட்டளவு சுகம் ஆன்மீக சக்தியற்றது, அழகையை விரட்டாது அப்படி என்று. நாம் வெறும் ஒரு செபத்திலே ஆழ நிலைக்கு போகாமலேயே நாம் செபித்துக் கொண்டிருப்போம் என்றால் அது சாத்தானை ஒருபோதும் விரட்டாது. சாத்தான் அதுக்கு பயப்பட மாட்டான். தெரியும் என்றால் செபத்திலே, நம்முடைய செபத்திலே ஒரு சக்தி, ஒரு வல்லமை இருக்கும் பொழுது மட்டும்தான் சாத்தான் பயப்படான். என்றால் சாத்தானுக்கு சக்தி உண்டு, சாத்தானுக்கு வல்லமை உண்டு. என்றால் அது சாத்தான் என்பது தள்ளப்பட்ட, அது விழுந்த ஒரு தேவ தூதன். அப்ப அதுக்கு ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தியை வெல்ல வேண்டும் என்றால் நமக்குள் அந்த செப வல்லமை இருக்க வேண்டும். அதுதான் சாத்தானை விரட்டும். அப்ப நாங்கள் இறை பணி செய்யும் பொழுது அல்லது நம்முடைய குடும்பத்திலே விசுவாச வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுது சாத்தான் பல பிரச்சனைகளை கொண்டு வருவார். அதை நாம் விரட்ட வேண்டும் என்றால், அதை வெற்றி கொண்டு நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்த வேண்டும் என்றால் நம்முடைய சுப வாழ்க்கை என்பது சக்தி வாய்ந்ததாக, ஆழம் செல்லக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். சோ இதையும் சென்ற முறை பார்த்தோம், நாங்கள் தூய ஆவியானவருடைய தூண்டுதலால் எவ்வாறு செபிக்கிறது என்று. சோ அதை நாங்கள் விடலாம் என்றால் சென்ற முறை அதை பற்றி சொல்லி இருக்கிறேன். சோ சென்ற முறை கூட நீங்கள் பார்த்து என்றால் நாங்கள் செபத்தினுடைய ஆழம் செல்வது எப்படி என்பதை பார்க்கும் பொழுது யோசபாத்தினுடைய செபத்தை பற்றி பார்த்திருந்தோம். 2 நாளாகவும் அல்லது 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரத்திலே 1 to 4 வரையுள்ள இறை வார்த்தைகள் சென்ற முறை பார்த்திருந்தோம். பின்னர் மோவாபியரும் அம்மோனியரும் அவர்களுடன் மேயோனியர்கள் சிலரும் ஒன்று சேர்ந்து யோசபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தனர். சிலர் யோசபாத்திடம், பெருந்திரளானோர் கடலின் அக்கறையில் இருந்தும் ஏதோமில் இருந்தும் எதிர்த்து ஏதேங்கி என்ற அச்சோன் தாமாரில் இருக்கின்றனர் என்றனர். அப்பொழுது யோசபாத் அச்சமுற்று ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார். அப்படியே யூதா மக்கள் ஆண்டவரிடமிருந்து உதவி பெற ஒன்று கூடினர். யூதாவின் எல்லா நகர்களிலிருந்தும் அதற்கென வந்திருந்தார்கள் அப்படி என்று நாம் பார்த்தோம். சரியோ? சோ முதல்ல நாங்கள் சென்ற முறை அதுல இருந்து என்ன பார்த்தோம் என்றால், அந்த முதலாவது இறைவார்த்தையை நாங்கள் பார்த்திருந்தோம். பின்னர் மோவாபியரும் அம்மோனியரும் அவர்களுடன் மேயோனியர்கள் சிலரும் ஒன்று சேர்ந்து யோசபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தனர் அப்படி என்று பார்த்தோம். அதாவது யோசபாத் இறைவனோடு நடக்கின்ற ஒருவர், இறைவனில் நம்பிக்கையோடு அவர் இஸ்ராயேல் மக்களை ஆட்சி செய்து நடத்துகின்றார். இந்த சூழலை பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு தெரியாமலேயே
3-4 நாட்டை சேர்ந்த அரசர்கள் அவரை எதிர்த்து வருகிறார்கள். எல்லா பக்கத்தாலையும் அவரை எதிர்த்து போராட வருகிறார்கள். சரி, அப்போ ஒரு பெருந்திரளான கூட்டம் வந்து யோசபாத்துக்கு எதிராக வருகிறது. அப்ப இது வந்து முதல்ல யோசபாத்துக்கு தெரியாது. அவர் சாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், மக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய கூட்ட மக்கள் வந்து அவரை எதிர்த்து வந்து நிற்கின்றார்கள். அப்ப சென்ற முறை அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதாவது முதல்ல யாரை கடவுள் யாரை சாத்தான் வந்து எதிர்த்து வருகிறான், படை சூழ்ந்து வருகின்றான் என்பதை பார்த்திருந்தோம். யாரை அவன் எதிர்த்து வருகிறான் என்றால் அவனுடைய வலைக்குள் இருக்கிறவர்களை அவன் ஒன்றுமே செய்வதில்லை. அவனுடைய பாதையில் நடந்து கொண்டிருக்கிறவனை அவன் ஒன்றும் செய்வதில்லை. மாறாக அவர்களை மேலும் 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 பாவத்துக்கு அடிமையாக்கி கொண்டே இருப்பான். சரியோ, அவர்கள் தொடர்ச்சியாக சாத்தானுடைய வழிகளுக்கு அடிமையாகிக் கொண்டே இருப்பார்கள். அதிலிருந்து அவர்கள் வெளியே வர முடியாமல் இருக்கும். தொடர்ச்சியாக அதில் இருப்பார்கள். சரி, அதிலிருந்து ஒருவர் வந்து இப்பொழுது இறை வார்த்தை மூலமாக அல்லது வழிபாட்டின் பங்கு பெறுவதன் வழியாக ஏதோ ஒரு கடவுளுடைய பணியாளர்கள் வழியாக அதிலிருந்து மீட்கப்பட்டு கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவோடு வாழ வேண்டும் அப்படி என்று யார் ஒருவர் வருகிறாரோ, சரியோ, இது அதாவது கிறிஸ்துவோடு வாழ வேண்டும் என்று வருவது. இப்ப உதாரணமாக நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவோடே இல்லை. ஆகவே கிறிஸ்தவர்கள் கூட கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவோடு வாழ வேண்டும் அப்படி என்றிட்டு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களோடு சாத்தான் போராடுகிறான். ஏனென்றால் யாரையுமே சாத்தான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க விடுவதில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் நமக்கு மீட்பு, அவரோடு இணைந்திருந்தால் இந்த உலகத்திலே நமக்கு வெற்றி. ஆகவே யாரையுமே எந்த குடும்பத்தையும் சாத்தான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க விடுவதில்லை. சரியோ, இதை நான் பலமுறை சொல்லுகிறேன். கிறிஸ்தவர்களாக இருக்க அவன் அனுமதிப்பான், கோயிலுக்கு போவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் கிறிஸ்துவோடு இருப்பதற்கு அனுமதி இல்லை, சாத்தான் விட மாட்டான். சரியோ, அதனால யாரை சாத்தான் படை சூழ்ந்து வருகிறான், யாருடைய குடும்பத்தை சாத்தான் படை சூழ்ந்து வருகிறான், யாருடைய பிள்ளைகளை சாத்தான் தாக்க நினைக்கிறான் என்று பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறவர்களே, கிறிஸ்துவின் வழியிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களே, கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கட்டாயமாக சாத்தானோடு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை யாரால் வெற்றி கொள்ள முடியும் என்றால் செபிக்கிறவர்களால் மட்டும்தான் வெற்றி கொள்ள முடியும். செபிக்காமல் நாம் போய்விட்டோம் என்றால் நம்முடைய புதுவாழ்வு பயணம் இறுதியில நின்றுவிடும். நம்முடைய பயணம் வெற்றி அடையாது, நம்முடைய புதுவாழ்வு பயணம் வந்து பிரகாசிக்காது. சரியோ, புதுவாழ்வு பயணம் என்பது கிறிஸ்துவோடு நடக்கின்ற ஒரு பயணம். அது நமக்கு இந்த உலகத்திலே இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கொடை என்றுதான் நான் சொல்லுவேன். சரியோ, எவ்வாறு இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது நிறைய ஆன்மீக மக்களை பார்த்தார், ஆனால் அவர் தனக்கென்று ஒரு சில சீடர்களை உருவாக்கினார். அது போலதான் நானும் இதை பார்ப்பேன். புதுவாழ்வு என்பது இயேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்டு அவரால் உருவாக்கப்படுகிற மக்கள், அவருடைய பணிக்காக உருவாக்கப்படுகிற மக்கள். இந்த பணியிலே வருகிற மக்கள் நாம் சரியான சிறப்பான ஒரு சபத்திலே வளராமல் போவோம் என்றால் நாம் நம்முடைய பணி வாழ்விலே, நம்முடைய விசுவாச வாழ்விலே பிரகாசிக்க முடியாது. என்றால் சாத்தான் வந்து நம்மை பல விதங்களிலே தடுக்க வருவான், போராட காத்திருக்கிறான், போராடுகிறான். சரியோ, இதை நாம் சரியாக அறிந்து அதிலே தான் நாம் வந்து செபத்திலே வளர கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வளர்ந்தோம் என்றால் அந்த சாத்தான் எங்களை நெருங்க முடியாது, அவன் பயந்து ஓடி விடுவான். ஆனால் நாம் அதிலே வளரவில்லை என்றால் அவன் நம்மை மேலும் 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 தொந்தரவுப்படுத்துவான். இவ்வாறு தொந்தரவுப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன உண்டாகும் என்றால் நமக்குள்ளேயே பின்பு வந்து ஒரு தொய்வு மனப்பான்மை வரும், ஒரு சோர்வு மனப்பான்மை வரும். சரியோ, அதாவது நாம் வந்து கடவுள் கடவுள் என்று போகிறோம், கூட்டம் கூட்டம் என்று பங்கு பெறுகிறோம், கடவுள் பணி கூட செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய குடும்பத்திலே ஒன்றுமே இல்லையே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு இல்லையே, வெற்றி இல்லையே, நமக்கு தேவையான ஒன்றும் கைகூடாமல் போகிறதே, அப்படி என்றெல்லாம் மனம் உடைந்து சோர்ந்து போவோம். கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நன்றாக இருக்கும், ஆனால் அந்த வார்த்தையினுடைய எந்த ஆசீர்வாதத்தை நம்மால் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். ஏனென்றால் நாம் செபிக்காமல் இருப்பதுதான் அதுக்கு காரணம். செபம் பண்ணும் பொழுது மட்டும்தான் அந்த செபம் நம்மை தடைகளை உடைத்து கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்களை கொண்டு போகும். சரியோ, அதனாலே இந்த செபம் தான் எங்களுக்கு முக்கியமான ஒன்று. அதுபோல பார்த்துக்கொண்டால் நாம் இறைவனுடைய பணி செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு முன்னிலையிலே நாங்கள் நல்லவர்கள் போல, பரிசுத்தவான்கள் போல, பெரிய இறை பணியாளர்கள் போல எல்லாம் காட்டிக்கொள்வோம்.
அவர்களுக்கும் நம்மை அப்படியெல்லாம் தெரியும். ஆனால் அதே அவர்கள் நம்முடைய சொந்த வாழ்க்கைக்குள் வரும்பொழுது, சொந்த வீட்டுக்குள் வரும் பொழுது அங்கு வந்து பார்த்திருந்தால் எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். அங்கு வந்து உண்மையாகவே கடவுளுடைய வல்லமையை காண முடியாது. சோ மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக மாறிவிடுவோம், ஆனால் எங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லாமல் போய்விடும். சோ இது எல்லாவற்றுக்கும் காரணம் வந்து செபம் தான். சோ செபம் தான் வந்து எங்களை ஆழமாக ஆண்டவருடைய நன்மைத்தனங்களுக்குள், ஆசீர்வாதத்துக்குள் அழைத்து செல்லுகிற ஒன்றாக இருக்கின்றது. சரி, இப்பொழுது அதனுடைய இரண்டாவது இறைவார்த்தையை நாம் பார்க்கலாம். சிலர் வந்து யோசபாத்திடம், பெரும் திரளானோர் கடலின் அக்கறையில் இருந்தும் ஏதோமில் இருந்தும் உம்மை எதிர்த்து வந்து ஏதேங்கி என்ற அச்சோதான்மரில் அச்சோன் தாமாரில் இருக்கின்றனர் என்றனர். இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், முதலாவது இதிலே அறிந்து கொள்வோம், யோசபாத்துக்கு எதிராளிகள் வந்து முதல்ல மறைந்திருக்கின்றார்கள். சரியோ, அவர்கள் நேரடியாக பிடாதன் வரவில்லை அவருக்கு எதிராக, முதல்ல மறைந்து வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது இவரை தாக்கலாம். சோ இது போலவே சாத்தான் வந்து எப்பொழுதுமே பார்த்தீர்கள் என்றால் நேரடியாக உடனடியாக வரமாட்டான், அமைதியாக காத்திருப்பான், எப்பொழுது இவர்களை தாக்கலாம். சரி, எப்பொழுது நாம் செபத்தில் பலவீனமாகின்றோமோ அப்பொழுது அவன் தாக்குவதற்கு செயல்படுவான். அதுபோல நாம் எப்பொழுது தேவையில்லாத விடயங்களில் தலையிட ஆரம்பிக்கின்றோமோ அதை வைத்து அவன் தாக்க ஆரம்பிப்பான். அல்லது நாம் எப்பொழுது அதிக கவனத்தை உலக பிரகாரமாக செலவழிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரத்திலெல்லாம் அவன் அதன் வழியாக வந்து நம்மை சிறைப்பிடிக்க ஆரம்பித்து விடுவான். அது வரைக்கும் அவன் பொறுத்து கொண்டு இருப்பான். தெரியும், உதாரணமாக நாங்கள் வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வரும் பொழுது அவன் நாங்கள் வழியாலே பொறுத்து கொண்டு தான் பார்த்து கொண்டிருப்பான், இவர் முடித்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் எந்த வேலையை பார்த்தேன் அப்படி. சோ என்றால் அந்த அந்த சுப நேரத்துக்குள்ளே வந்த உடனே அங்க ஒன்றும் செய்ய முடியாது என்றால் அவ்வளவு சுபம் அங்கு அக்கினியா இருக்கும், அங்கு வல்லமையா இருக்கும். அப்ப அவனாலே வந்து எங்களுடைய சிந்தனையோ எங்களுடைய உடலையோ எங்களுடைய நிலைகளை அவனால் தொட முடியாமல் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்பு வெளியே வந்த உடனே நாம் வந்து அதை கதைப்போம், இதை கதைப்போம், ஒன்று அதை செய்வோம், இதை செய்வோம், வேற ஒன்றை செய்வோம், நம்முடைய சிந்தனை அலைமோற விடுவோம். அப்ப வந்து அவன் வந்து படபடன்று நம்மை வந்து சிறைப்பிடிக்க ஆரம்பிப்பான். அது போலதான் இங்கே கூட பார்த்தோம்னா சாத்தான் வந்து மறைந்து இருப்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். சோ அவன் மறைந்து இருப்பதை நம்மால் பல முறைகளிலே காண முடியாது, அதை செபத்தினால் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒன்று நமக்கு தெரிந்திருக்கணும், மறைந்திருக்கிறான். சரி, இதுல வந்து முக்கியமாக இன்னொன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த இறை வார்த்தையில பார்த்திருந்தால் யார் யோசபாத்திடம் இதை வந்து சொன்னார்கள் அப்படின்றால் ஒரு சிலர் வந்து சொன்னார்கள் அப்படின்ட்டு அந்த இறைவார்த்தையில பார்க்கணும். சிலர் வந்து யோசபாத்திடம் பெருந்துளான கடலின் அக்கறையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார்கள். சரியோ, சோ இந்த சிலர் வந்து பார்த்துக்கின்றால் சில நேரம் அவர்களை காவல் காக்கின்றவர்களாக, அவர்களுக்கு பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். அவர்கள் வழியாக தான் யோசபாத்துக்கு தெரிய வந்தது, யோசபாத்துக்கு நேராக தெரிய வரவில்லை. அதுபோல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சாத்தானுடைய தாக்கங்களை எவ்வாறு நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் செபத்தின் வழியாக, தூய ஆவியானவருடைய தூண்டுதல் வழியாகத்தான் நாங்கள் வந்து ஓஹோ இது சாத்தானுடைய செயல்தான் என்று நம்மால் அறிந்து கொள்ள நமக்கு முடியும். இல்லை என்றால் அது முடியாது. இப்போ ஒரு பிரச்சனை வீட்டிலே வந்திருக்கிறது, அல்லது உடலிலே ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, அல்லது வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. இது ஏன் வந்தது, இது எதற்காக வந்தது, இது யாரால் வந்தது, சில நேரம் நமக்கு தெரியாது. தெரியும், சில நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் அது ஒரு உடல் நோய் அல்லது ஒரு பிரச்சனை என்றால் சரி இது எல்லாருக்கும் வருவது போல எனக்கும் வந்திருக்காக்கும் அப்படின்னு நாம் நினைப்போம். சரி, ஆனால் அது உண்மை என்று அல்ல. அது எல்லாருக்கும் வந்ததால எனக்கும் வந்திருக்கான்றது நமக்கு தெரியாது. சில நேரத்திலே அது வந்து சாத்தானால் கூட வந்திருக்கலாம். அப்ப எல்லாருக்கும் வருவது போல காலநிலையினால் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையினால் அல்லது நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியினால் அது ஏதோ ஒன்றினால் வந்திருக்கு என்று சொன்னால் அது வந்து நம்மை விட்டு அது போய்விடும். ஆனால் சத்ருவினால் ஒன்று வருமாக இருந்தால் அது இலகுவிலே போகாது, அது நம்மை பிடித்து கொண்டிருக்க பார்க்கும். சோ அதை வந்து நாம் செபத்தினால் தான் வெற்றி கொள்ள முடியும். அப்ப நாம் செபிக்க ஆரம்பிக்க உடனே பார்த்தீர்கள் என்றால் அந்த பிரச்சனை நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். சத்ருவினால் ஒன்று வருமாக இருந்தால் செபிக்க ஆரம்பித்த உடனே அது விலகி ஓடிவிடும். இல்லை என்றால் அது நாளுக்கு நாள் நம்மை சிறை பிடித்து நம்முடைய வாழ்க்கையிலே பல சோர்வுகளை, பல பிரச்சனைகளை கொண்டு வர ஆரம்பித்து விடும். ஆகவே அந்த சிலர் வந்து என்பது மிக மிக அவசியம். அந்த சிலர் தான் நமக்கு ஒன்று பரிசுத்த ஆவியானவராக இருக்கின்றார், இரண்டாவது வந்து
நாம் ஒருவரிடத்திலே சொல்லி நாம் செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது சில நேரம் அவர்கள் வழியாக கடவுள் அதை நமக்கு உணர்த்தலாம். அல்லது இறை வார்த்தையை கேட்கும் பொழுது இறை வார்த்தை வழியாக இது சாத்தானுடைய செயல்தான் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் உணர்த்தலாம். இப்படி சில நேரத்திலே சில சூழ்நிலைகள் வழியாக எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு சாத்தான் தான் இது காரணம் என்பதை நமக்கு ஆண்டவர் உணர்த்துவார். சரி, இவ்வாறு உணர்த்த உடனே பார்த்தீர்கள் என்றால் அடுத்த 3வது இறைவசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். 20ஆம் அதிகாரத்திலே 3வது இறைவார்த்தை. அப்பொழுது யோசபாத்து அச்சமுற்று அப்படின்னுட்டு 1வது பகுதியிலே ஆரம்பமாகின்றது. யோசபாத் என்ன செய்தாராம்? அவருக்கு உடனே ஒரு பயம் வந்து விட்டது அப்படின்னு நாம் பார்க்கின்றோம். இது சாதாரணமாக எல்லாருக்கும் வருகின்ற ஒன்றுதான். அதாவது நமக்கு இப்ப இன்றைக்கு உடல்ல ஒரு நோ இருக்கிறது அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஒரு பயம் இன்றைக்கு வருகிறது. என்றால் பயம் வரக்கூடிய விதமாக பல நோய்கள் இன்றைக்கு சாதாரணமாக பெரிய பெரிய நோய்கள் எல்லாம் மக்களுக்கு வர ஆரம்பித்து இருக்கின்றது. ஸோ அதனாலே ஓஹோ இது நமக்கு இந்த வருத்தமா இருக்குமோ அப்படின்ட்டு நாம் பயப்படுகிறோம். அல்லது வேற வேற விடயங்கள், ஒரு சின்ன விடயம் நடந்த உடனே நான் படாசென்று உடனே பயப்பட ஆரம்பித்து விடுகிறோம். சரியோ, அந்த பயம் ஒன்று வரும் நமக்கு. இது பொதுவாக எல்லாருக்கும் வருகிற ஒன்றுதான். ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் எப்பயுமே பயத்தை தன்னுடைய ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்துவார். சரி, இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் எப்பொழுதுமே நமக்கு ஏற்படுகின்ற பயத்தை ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்துவார். அதே நேரத்திலே சாத்தான் கூட முதலிலே நம்மை பயமுறுத்தித்தான் அவனுடைய வலையிலும் விழ வைப்பான். அதையும் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா, பயமுறுத்தி விழ வைப்பான். அப்ப ஒரு பிரச்சனையை கண்டுடனே பயப்பட ஆரம்பித்துடுவோம். பயப்பட ஆரம்பித்த உடனே அதை வைத்துக்கொண்டு சாத்தான் உள்ளே வர ஆரம்பிப்பான். அது எப்படி வருகிறான்னு உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுபோலதான் சில நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால், இப்ப நாங்கள் ஒரு பேயை ஓட்டும் பொழுது சில நேரம் அந்த பேய் சத்தம் போட்டு கத்தும். வெற்றிய பயங்கரமா சத்தம் போடுது. அது சத்தம் போடுவது காரணமே நம்மை பயப்படுத்துவதற்காக. சரி, அது ஏற்கனவே பயந்துதான் சத்தம் போடுது. அது அவ்வளவு சத்தம் போடும் பொழுது நம்மை பயமுறுத்துவதற்காக அது சத்தம் போடும். சரி, அந்த சத்தத்துக்கு நாங்கள் பயப்படவில்லை என்றால் முதல் சத்தம் போட்டு குளறி என்னிட்டா செய்து பார்க்கும். அதுக்கு நாம் பயப்படவில்லை என்றால் உடனே திருப்பி அதனுடைய முகத்தை மாற்றும். அதனுடைய முகத்தை மாற்றி அந்த கண்ணை மாற்றி அந்த பார்வையினால் நம்மை பயமுறுத்த பார்க்கும். அதுக்கும் நாம் பயப்படவில்லை என்றால் உடனடியாக தனக்குத்தான் முழு அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்குது, என்னை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, கிட்ட வந்தால் நான் உன்னை அடித்து விடுவேன், அப்படி பயமுறுத்த பார்க்கும். சரி, ஆனால் உள்ளுக்கு அதுக்கு பயம்தான் இருக்கும். ஆனால் அது நம்மை பயமுறுத்தும். சரியோ, ஏன்னா சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயத்துல ஒன்று பயம். சரி, இப்ப நமக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தவுடனே பார்த்தீர்கள் என்றால் இந்த பிரச்சனையை கடவுள் வெற்றி கொடுப்பார் அப்படின்ட்டு டக்குன்னு விசுவாசம் வருவதற்கு பதிலாக ஐயோ என்ன நடக்க போகிறதே தெரியாதே அப்படின்ட்டு ஒரு பயம் ஒன்று வந்துடும். சரியோ, அந்த அந்த பயம் வந்த உடனே சாத்தான் அதன் வழியாக நம்மை சிறைப்பிடிக்க ஆரம்பிப்பான். உடனே அந்த பயத்தை பற்றியே நிறைய யோசிக்க வைப்பான். ஐயோ இதனால் என்ன வருமோ, அதாகிருமோ, இதாகிருமோ, இந்த உடலுக்கு இப்படி ஆகிருமோ, அல்லது செக்கப்புக்கு போகணுமோ, வைத்தியர் என்ன சொல்ல போகிறாரோ, இது மாறுமோ மாறாதோ, அல்லது வீட்டில் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, இந்த பிரச்சனைக்கு என்ன ஆக போகிறது, அவர் என்ன செய்வார், இவர் என்ன சொல்ல போறார், இது என்ன ஆக போகிறது, நாளைக்கு என்ன நடக்க போகிறது, இதெல்லாமே சிந்திக்க வைத்து விடுவான் அவன். அப்ப எங்களோட மனநிலை முழுக்க 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 அந்த 24 மணி நேரம் அந்த பிரச்சனைக்குள்ளேயே சிக்கப்பட்டு போய் நிற்கும். அதை சிந்திக்காமல் அதுல இருந்து வெளியே வர முடியாதபடி அவன் நம்முடைய மனதை அப்படி அந்த பயத்தை வைத்து சிறைப்பிடித்து கொண்டிருப்பான். சரியோ, இவ்வாறு வரும்பொழுது என்ன உண்டாகிறது? அங்கே நாம் செபிக்க தவறி விடுவோம். முதலாவது, அதுக்கு பின்பு விசுவாசத்தை இழக்க ஆரம்பிப்போம். ஐயோ கடவுள் இதை செய்வார் என்று சொல்வதற்கு பதிலாக என்ன நடக்க போகிறதோ அங்கு கதைப்போம், இங்கு கதைப்போம், இவரோடு கதைப்போம், இதை செய்வோம் அப்படின்ட்டு நாம் எல்லாம் ஓடி திரிய ஆரம்பிப்போம். கடவுளை விட்டு விடுவோம். கடவுளை விட்டு விட்டாலே போதும், சாத்தான் உள்ளே குந்த ஆரம்பித்து விடுவான். சரியோ, அதனால்தான் எப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நமக்கு ஒரு பிரச்சனையால் பயம் என்ற ஒன்று வருகிறதா, உடனடியாக நாம் செய்ய வேண்டியது செபம்தான். எல்லாவற்றையும் நிப்பாட்டி விட்டு செபிக்க ஆரம்பித்து விட வேண்டும். சில நேரத்திலே இதுல இணைந்திருக்கிற நீங்கள் நீங்கள் உங்களுடைய ஆன்மீகத்திலே இப்பொழுது வளர்ந்து வருவீர்களாக இருந்தால்
ஏன் நீங்கள் சில நேரத்திலே பணிகள் கூட செய்வீர்களாக இருந்தால் சில பிரச்சனைகள் வரும் பொழுது கட்டாயமாக நீங்கள் லீவ் எடுத்து செபிக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். சரியோ, இதெல்லாம் வரும். என்னுடைய ஆரம்ப நாட்கள்லாம் நிறைய நான் லீவ் எடுத்து நின்று செபிக்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது, செபித்திருக்கிறேன். என்ற இல்லாட்டி இன்றைக்கு வரைக்கும் நான் பணியில இருக்க முடியாது. சரியோ, ஆகவே நாம் இவைகளை அறிந்து கொள்வோம். அப்ப யோசபாத் உடனே அச்சமுற்றார். அச்சமுற்ற யோசபாத் என்ன செய்தார் பாருங்கள். இதுதான் நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வெற்றி. அவர் பயந்த உடனே என்ன செய்தாராம்? 20ஆம் அதிகாரத்திலே 3வது அடுத்த பகுதி, ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டார். சரியோ, இது கேட்கிறதுக்கு நல்லா இருக்குது. பட் செயல்பாட்டுக்கு கொண்டு வரது போல கஷ்டம் ஒன்றுமே இல்லை. சரியோ, அதாவது எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்றால் நாங்கள் 2 மணி நேரம் வாகனம் ஓடி ஒருவரை சந்திப்பது என்பது எங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். சரியோ, ஒரு பிரச்சனை 2 மணி நேரம் வாகனத்திலே ஓடி போய்தான் ஒருவரை நாங்கள் சந்தித்து பற்றி கதைக்க போகிறோம் என்று சொல்லுவோமா என்றால் அது நமக்கு ஒரு கஷ்டமாவே இருக்காது. டக்குனு டீயை எடுத்து குடிப்போம், டக்குனு நல்லா டீ மோட்டல்ல ஒரு டீயை வண்டியாச்சு வச்சாச்சு, அதை இன்னொருவரையும் கார்ல ஏற்றிக்கொண்டு அந்த பிரச்சனையை பற்றி காய்ச்சி அப்படியே 2 மணித்தியாலம் ஓடி போய் அவரை கண்டுட்டு திருப்பி 2 மணித்தியாலம் வருவோம். ஆனால் அந்த பிரச்சனைக்காக ஒரு 10 நிமிடம் அறையிலே தனிமையாக இருந்து செபிக்க போகிறேன் என்று எண்ணி பாருங்கள், முடியவே முடியாது. அது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். தெரியும். ஆனால் நமக்கு ஒன்று தெரிய வேண்டும், நாம் எத்தனை மணி நேரம் உலக பிரகாரமாக செலவழிக்கிறதாலேயும் ஒரு பிரச்சனையின் தீர்வுக்கு வராது. ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. சோ இதை கற்றுக்கொள்வதும் இதை வளர்ப்பதும் நமக்குள்ளே சாதாரண ஒரு விடயமே அல்ல. இது ஒரு பெரிய கஷ்டமான ஒன்று. ஆனால் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த இடைவெளியில இதைகளை பார்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதிலே பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்தால் எங்களுடைய குடும்பத்தை கடவுள் எங்களுடைய கையிலே தான் கொடுத்திருக்கிறார். எங்கள் குடும்பத்திலே ஒரு நிம்மதி இருந்தால்தான் எங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். சரி, என்ன இந்த உலகத்திலே நாம் என்ன சாதிக்க போகிறோம்னு சாதிக்க முடியாது. இப்ப இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னா எதையும் கொண்டு போக போகிறதே இல்லை. சில விடயங்களை நம்முடைய குடும்பத்தாருக்கு கொடுத்துட்டு போறோம். அப்ப குடும்பம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதுக்குள்ளே ஒரு தெய்வீகம் இருக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக நாம் நம்முடைய குடும்பத்திலே செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். சரி, அப்ப இதுல பார்த்தீங்கன்னா யோசபாத் கடவுளை நாடுவதிலே அவர் உறுதி பூண்டார் அப்படின்ட்டு அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த உறுதி எடுப்பது என்றால் என்ன? அதுதான் மிக முக்கியமான ஒன்று. உறுதி எடுத்தாருன்னு தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. சரியோ, தான் செபிக்க போகிறேன் அப்படின்ட்டு உறுதி எடுத்தார். சோ அவர் ஒரு உறுதி எடுத்தார். என்னென்றால், என்ன வந்தாலும் சரி நான் செபிக்க போகிறேன். சரியோ, என்ன தடை வந்தாலும் சரி நான் செபிக்க போகிறேன். இதிலிருந்து என்னை யாராலும் பிரிக்க முடியாது, எதுக்கும் என்னை பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு உறுதி எடுத்தார். சோ அப்படிப்பட்ட உறுதி எடுக்கிறது தான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வெற்றி. கடவுளும் பார்த்தீர்கள் என்றால் என்னுடைய அனுபவத்திலே நான் நிறைய பார்த்திருக்கிறேன். இவ்வாறு உறுதி எடுக்கிறவர்களை தான் இறைவன் பயன்படுத்தியும் வருகிறார். இந்த உறுதி இல்லாதவர்களை கடவுள் பயன்படுத்த இயலாது. இப்ப இன்றைக்கு நல்லா இருந்து நாளைக்கு விழுகிறது, இன்றைக்கு செபிக்கிறது நாளைக்கு செபிக்கிறது இல்லை. இன்றைக்கு கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, கூட்டத்துக்கு வருவோம், இன்றைக்கு இந்த பணி செய்வோம், இன்றைக்கு செய்வோம், பிறகு கொஞ்ச நாள் வேற வழியில போயிடுவோம், நேரம் கிடைக்கும் பொழுது. இப்படியா இருக்கிறவர்களை கடவுள் பயன்படுத்துவதாக நான் காணவில்லை. என்றால் அவர்களை பயன்படுத்த முடியாது. என்றால் இது இறைவன் எங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பணி, இறைவன் தருகின்ற பணி, நாங்களாக போய் எடுக்கிறது அல்ல. அப்ப இறைவன் நம்பிக்கைக்குரிய இடத்துல அதை கொடுப்பார். அப்ப உறுதியா அவர் கடவுள் எங்களிடத்திலே காண்பார், இவர்கள் உறுதியானவர்கள், இவர்கள் இந்த பணியிலே உறுதியா இருப்பார்கள் அப்படின்னுட்டு தெரியும் பொழுதுதான் அந்த பணியிலே இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சோ அது நாம் தான் நமக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும், கட்டாயமாக உறுதி எடுப்பது. சோ அந்த உறுதி நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சரி, 2வது இதிலே பார்க்க வேண்டும், நாம் ஒரு உறுதி எடுக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற தடைகள் என்ன, அல்லது உறுதி எடுக்க முடியாதபடி ஏற்படுகின்ற தடைகள் என்ன. சோ இதெல்லாமே உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த அடிப்படையில தான் உங்களுடைய ஆன்மீகம் வளர்ச்சி அடைந்து வருவதை காண முடியும். சோ முதல்ல பார்த்தீர்கள், நீங்கள் ஒரு உறுதி எடுப்பீர்கள், கட்டாயமாக செபிக்க வேண்டும் என்று. அப்படி எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சில நேரத்திலே உங்களுடைய உடல்நிலை ஏலாமல் வரும். அன்றைக்கு பார்த்தா உடல்நிலை அவ்வளவு சோர்வா இருக்கும், அன்றைக்கு பார்த்திருந்தால் நிறைய பசிக்கும், அல்லது அன்றைக்கு பார்த்திருந்தால்
உங்களுடைய உடல்ல வந்து சரியான இயலாம வரும். சரியோ, உடல்நிலையை அவன் தாக்க ஆரம்பிப்பான் சத்துரு, என்றால் நாங்கள் சுபத்துக்குள்ளே வர முடியாமல் இருப்பதற்காக. அது மட்டுமில்லாமல் பார்த்தென்றால் மன சோர்வு நமக்குள்ளே வர ஆரம்பித்து விடும். நாம் வந்து செபிக்க ஆரம்பிப்போம் என்று எடுப்போம். சில நேரம் முதல் நாள் மிக சிறப்பாக செபித்திருப்போம். அடுத்த நாள் பார்த்தோம்னா திடீரென ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நாம் வந்து மனம் சோர ஆரம்பிப்போம். அப்ப நமக்கு தெரிய வேண்டும், ஓஹோ, நான் சுபத்திலே இருக்க முடியாதபடி சாத்தான் வந்து இப்ப குழப்ப ஆரம்பிக்கின்றான் அப்படி என்று. அதுபோல பார்த்தீங்கன்னா சில நேரத்திலே வேற வேற விடயங்கள் திடீரென வேற விடயங்கள் வந்து நம்முடைய சுப நேரத்தை குழப்ப ஆரம்பிக்கும். சரியோ, யாருமே வராதவர்கள் அன்றைக்கு வருவார்கள், ஒரு நாளும் கோல் பண்ணாதவர்கள் அன்றைக்கு கோல் பண்ணுவார்கள், அல்லது ஏதோ குடும்பத்திலே ஏதாவது ஒரு விடயம் வந்து வரும். அப்ப உடனே நாங்க அங்கு போக வேண்டிய கட்டம் வந்து விடும். அப்ப நாம் வந்து அந்த உடுத்த உறுதியை நாம் வந்து விட்டு விடுவோம். சோ சாத்தானுக்கு தெரியும் எதை நமக்கு பயன்படுத்த வேண்டும் என்று. அப்ப அந்த தடையை நாம் உடைக்க நாம் தயாராக இல்லை என்றால் நாம் சுபத்திலே உறுதியாக இருக்க முடியாமல் போய்விடுகின்றது. அது மட்டும் பார்த்தீங்கன்றால் சில நேரத்தில் எங்களுடைய குடும்ப விடயங்கள் திடீரென அங்க வந்துடும். குடும்ப விடயம் வந்து நம்முடைய எண்ணத்தை திசை திருப்பி விடும். சரியோ, சபிக்க போகிறோம், இன்றைக்கு நாம் சபிக்க வேண்டும் என்று இருக்கும்பொழுது கட்டாயமாக குடும்பத்தில் ஏதோ ஒரு தேவை வந்துவிடும். திரும்ப வந்தோம்னா அந்த வேலைக்கு நாம் போக வேண்டி வந்துவிடும். அப்படி போன உடனே பார்த்துக்கின்றால் நாம் வந்து அந்த சபத்திலே உறுதி எடுத்ததை நாம் விட்டு விடுவோம். சில நேரத்திலே பார்த்தீங்கன்னா நாங்கள் இறை பணியிலே இருக்கின்றோம், பணிகள் கூட நமக்கு குறுக்கூடாக வந்துவிடும். செபிக்கிற நேரத்தில் ஏதாவது யாரோ ஒருவர் கோல் பண்ணுவார், அல்லது எங்கேயோ வர சுபத்துக்கு வர சொல்லி கேட்பார், அல்லது ஏதோ ஒரு பணி ஒன்று வந்துவிடும். அப்ப உடனடியாக நாங்கள் வந்து அந்த பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விடுவோம், நம்மை அறியாமலேயே கொடுப்போம். ஆனால் நாங்கள் பணியிலே வளர்ந்து வரும் பொழுது இல்லை, அதுக்கும் இல்லை அப்படி என்று சொல்லி நாங்கள் எங்களை மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வரும். அது சாதாரண விடயம் அல்ல, அதுமே கஷ்டமா இருக்கும். எப்படி இவர்களுக்கு இல்லை என்று சொல்வது அப்படின்னு போல எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி சுபத்திலே உறுதியா இருப்பது மிக ஒன்று. சரி, இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சில நேரத்திலே வந்து நாங்கள் சுபத்திலே வளரப் போகிறோம் அப்படி என்று முடிவெடுக்கும் பொழுது சில நேரத்திலே பொருளாதார பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிக்கும். பொருளாதார பிரச்சனை வந்த உடனே நாம் வந்து வேலையை தேடி விட ஆரம்பித்து விடுவோம். அப்ப நம்முடைய சுப வாழ்க்கை வந்து வளராமல் போய்விடும். ஆனால் இல்லை, நான் வந்து கட்டாயமாக சுபத்திலே தான் இருப்பேன் என்று கொஞ்சம் வைராக்கியமாக நாம் இருந்தோம் என்றால் கடவுள் வந்து அந்த தடையை உடைத்து போட்டுருவார். உடைத்து நமக்கு என்ன தேவையோ அதை 10 மடங்கு நமக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவார். சோ அந்த உறுதியை உடைப்பது சாத்தானுடைய வேலை. நாங்கள் உறுதியாக இருந்தோம் என்றால் கடவுள் வந்து அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். சில நேரத்திலே பார்த்தென்றால் நமக்கு வேலை சம்பந்தமான சில பிரச்சனைகள் கூட குறுக்கூடாக வந்து விடலாம். அதுபோல உறவினர்களுடைய வருகை அல்லது உறவினர்களுடைய கொண்டாட்டம், உறவினருடைய பிரச்சனை கூட நமக்கு ஒரு குறுக்கூடாக வந்து விடலாம். சில நேரத்திலே தேவையில்லாத தொலைபேசி தொடர்புகள் அல்லது பொழுதுபோக்கு விடயங்கள், இவைகள் கூட நம்முடைய சுபத்துக்கு ஒரு குறுக்கூடாக வந்துவிடும். சரியோ, பார்த்தீங்கன்றால் இப்ப ஒரு பிரச்சனை நமக்கு வந்தவுடனே முதல் நாள் அது ஒரு பெரிய பிரச்சனையாக நமக்கு தெரியும். அப்ப நாம் வந்து கட்டாயமாக செபிக்க வேணும் போல இருக்கும். அப்ப நான் முதல் நாள் செபிப்போம். 2ஆம் நாள் வந்து அந்த பிரச்சனை நமக்கு இப்ப பழகிற்று. பிரச்சனை இருக்குது, ஆனால் அது நமக்கு பழகிற்று. அப்ப நாம் 2ஆம் நாள் வந்து கொஞ்சம் மனம் வந்து ஓகே, என்ன செய்கிறது அப்படின்ட்டு பிரச்சனையோடு தான் இருப்போம். ஆனால் இந்த 2ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் செபிப்பதை குறைக்க ஆரம்பிப்போம். அப்ப என்ன நடக்கும் என்றால் அந்த பிரச்சனை நமக்குள்ளே வந்து இன்னும் இறுக ஆரம்பிக்கும். அது வந்து பலனடைய ஆரம்பிக்கும். அப்படியே நாம் வந்து பிறகு வேற விடயங்களில் போன உடனே, செபிக்காமல் போன உடனே அந்த பிரச்சனை அப்படியே வந்து ஒரு நாள் வந்து நம்மால் அசைய முடியாதபடி நம்மை நெருக்க ஆரம்பிக்கும். அதனாலே எதுவாக இருந்தாலும் நாம் செபிப்பதிலே உறுதி எடுக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் அது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வெற்றி. சரியோ, பெரிய உயர்வை வந்து கொண்டு வந்து விடும். சரி, இதுல வந்து என்னொன்றையும் சொல்லி அடுத்தது போகலாம். ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு நாளிலே செபிக்கிறது அல்லது ஒரு 2 நாள் தொடர்ச்சியாக செபிப்பது மட்டும் அதல்ல, தொடர்ச்சியாக செபிப்பது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுப வாழ்க்கையை நாம் வந்து சரிப்படுத்த ஆரம்பித்தோம் என்றால் அது நமக்கு ஒரு பெரிய வெற்றியாக மாறிவிடும். சரி, அடுத்த பகுதியில நீங்கள் பாருங்கள், அங்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவர் ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார் அப்படி என்று பார்க்கிறோம். இப்ப யோசபாத் என்ன செய்தார்? உடனே
அவரோடு இருந்த மக்கள் அனைவரையுமே சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் இப்பொழுது செபத்துக்காக நீங்கள் நோன்பிருந்து செபத்துக்காக வாருங்கள், உபவாசம் பண்ணி செபத்துக்காக வாங்கள் அப்படின்னு கூப்பிடுகின்றார். என்றால் யோசபாத்துக்கு வந்து இந்த செபத்தினுடைய வல்லமை இப்பொழுது அவர் புரிந்து கொண்டது. சரி, இதுல வந்து எங்களுக்கு ஏற்படுகிற இரண்டாவது பெரிய பிரச்சனை பாருங்கள். நாம் சில நேரம் செபிக்கலாம், ஆனால் குடும்பத்தை கொண்டு வர முடியுமா என்று கேட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிறது. ஆனால் இங்கு யோசபாத் வந்து அங்கிருந்து அவருடைய மக்கள் அனைவருக்கும் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நோன்பிருந்து செபிக்க கட்டளை இடுகிறார், ஆணை இடுகிறார், அவர்கள் எல்லோரும் வருகிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். ஆனால் யோசபாத் சொன்ன பொழுது அவர்கள் வந்தார்கள். காரணம் என்னவென்றால் யோசபாத்துக்கு வந்து அதிகாரம் இருந்தது, அவர் ஒரு அரசரா இருக்கிறார். அவர் சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் அதுக்கு கீழ்ப்படிந்து வந்தார்கள். சோ முதலாவது இதிலே ஒன்றே அறிந்து கொள்வோம், யோசபாத் வந்து இதிலே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். சோ தன்னுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி அந்த மக்களுக்கு வர இருக்கின்ற தீமையிலிருந்து மக்களை பாதுகாக்கின்றார். இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதிலே பெற்றோர்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். பெற்றோர்களுக்குத்தான் இந்த அதிகாரம் இருக்கிறது. சோ இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பெற்றோர்கள் எப்பொழுதும் குடும்பத்திலே செபத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வது. சில நேரத்தில் இப்பொழுது பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள் என்றால் மிகவும் கஷ்டம். சிறு வயதில் இருக்கும் பொழுது அவர்களை பயிற்றுவிப்பது பெற்றோருக்கு அது இலகுவாக இருக்கும். அதை நாம் தவற விட்டு விட்டோம் என்றால் அவர்கள் வளர ஆரம்பித்த பின்பு கொஞ்சம் கடினமாக இருக்கும். சுபம் என்று வரும் பொழுது திருப்பவும் சொல்லுகிறேன், நிறைய கத்தோலிக்க மக்களாகிய நாங்கள் ஒருவர் கோயிலுக்கு போகிறார் வருகிறார் என்றால் அதை நாங்கள் ஒரு பெரிய பக்தியாக நினைக்கின்றோம். நாங்களும் கோயிலுக்கு போய் தான் வந்தவர்கள். நாங்கள் புது வாழ்லை வந்துதான் கடவுளை கண்டவர்கள் அல்ல. நாங்கள் தினமும் திருப்பலி பங்கு பெற்றி வந்தவர்கள். ஆனால் எங்களுக்கு புது வாழ்லை வந்துதானே ஆன்மீகம் தெரிய வந்தது. கிறிஸ்துவின் வல்லமை என்றால் என்ன என்று இங்குதானே தெரிய வந்தது, அங்கு தெரிய வரவில்லை. என்றால் அங்கு வந்து ஒழுக்கம் என்பது முதன்மை அடைகிறது. மற்றது வந்து ஒரு ஒரு பழக்கப்பட்ட தன்மை அங்கு வந்து மேன்மை அடைந்து நிற்கிறது. அதனாலே அங்கு போவோம், அது போகின்றால் ஒரு மாதிரி இருக்கும், அங்கு போன உடனே ஒரு நல்ல ஒழுக்கம் நமக்கு கிடைக்கிறது, வருகிறோம். ஆனால் இறைவனோடு அந்த உறவு ஏற்படுகிறது வந்து மிக குறைவாக இருக்கும். அதனாலே நான் எப்பொழுதுமே மக்களுக்கு சொல்லிக் கொள்வது, நாம் கோயிலுக்கு போவோம் வருவோம், அது பரவாயில்லை. ஆனால் அதையும் தாண்டி கிறிஸ்துவோடு ஏற்படுத்துகின்ற உறவு வந்து மிக அவசியம் என்றால் அதுதான் எங்களுடைய அனுபவமாக இருக்கிறது, எல்லாருடைய அனுபவம். சோ உண்மையிலே அதுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் வந்த பின்புதான் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இறை ஒளியை காணக்கூடியதாக இருந்தது. அது போல யாரோ கோயிலுக்கு போவோம் வருவோம், அதெல்லாம் வெரி குட். இப்ப நிறைய பேர் சொல்லுகிறார்கள், எங்களோட பிள்ளைகள் ஹைஸ்கூல் வரும் வரைக்கும் ஆல்டர் சர்வீஸ் செய்து கொண்டிருந்தார், பூசைக்கு இப்போ உதவி கொண்டிருந்தார், ஆனால் இப்ப கோயிலுக்கே வரமாட்டேன் என்று சொல்றார். அப்ப எல்லாம் கோயிலுக்கு வந்தார், ஆனால் ஏன் இப்பொழுது வர்றார் என்று தெரியவில்லை, இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ அப்படின்னு சொல்லுவார்கள். அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் முதலிலே வந்தார்கள், ஒன்று வந்து பெற்றோர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்ற அந்த வயசு வரையும். அதனாலே பெற்றோர் கூப்பிட்டவுடனே வந்தார்கள். அங்கு வந்த பொழுது கூட ஆல்டோ சர்வீஸ் என்றது கூட அது ஒரு சேவை தானே. இப்ப வந்து பார்த்தீங்கன்றால் இப்போ ஒருவர் வந்து மெக்னாஸ்ல வேலை செய்கிறார், அவருக்கு வந்து இதுல பிரைஸை போட்டு பொறிக்க வேண்டும், இதை இதுல பெகரை வச்சு கொடுக்க வேண்டும். அது செய்வதில் இப்ப என்ன கஷ்டம் இருக்குது? எல்லாரும் தான் செய்ய முடியும், எல்லாரும் செய்யலாம் அதை. அது போல ஆல்டோ சர்வீஸ் வந்து அவர்களுக்கு பழக்கி கொடுக்கப்படுது. ஓகே, இந்த நேரம் இதை செய்யுங்கள், இந்த நேரம் இதை செய்யுங்கள், இந்த நேரம் இதை செய்யுங்கள், அவ்வளவுதான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது தவிர அங்கு வந்து செபிக்கிற முறையோ, இந்த நேரத்துல நீங்கள் இதுக்காக செபிக்க வேண்டும், இந்த நேரத்துல இதுக்காக செபிக்க வேண்டும், அப்படியெல்லாம் அங்கு செய்கிறது இல்லை. சோ அங்கு வந்து உடுப்ப போடுங்கள், முதல்ல இதை முன்னுக்கு இதை தூக்கி கொண்டு போங்கள், இதை இந்த நேரம் இதை வையுங்கள், இந்த நேரம் இதை வையுங்கள், இந்த நேரம் இதை வையுங்கள். இது வந்து யாராலும் செய்யலாம். இந்து மதத்திலே உள்ளவர்களும் செய்யலாம், அல்லது இஸ்லாமியர் மதத்தில் உள்ளவர்களும் செய்யலாம். ஆரை விட்டாலும் அவர்கள் செய்வார்கள். இந்த சொல்லிக் கொடுக்கிறதை அவர்கள் செய்து விடுவார்கள். அதுபோல எங்களுடைய பிள்ளைகள் வந்து அங்கு கோயிலுக்கு வரும் பொழுது அங்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அதை வந்து செய்கிறார்கள். ஆனால் ஆன்மீகத்துக்குள் எவ்வளவு வளர்கிறார்கள் என்பது பார்த்துக்கொண்டால் இல்லை. அப்ப அவர்கள் வளர்ந்த உடனே அவர்களுக்கென்று அறிவு, அவர்கள் தாங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் அப்படி என்று வரும் பொழுது அங்கு வந்து ஆன்மீகம்
குறைய ஆரம்பிக்கின்றது என்ற கொஞ்சம் ஹம் பண்ணது ஒரு செகண்ட். ஓகே. ஸோ அதனால இதை நாங்கள் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளலாம். அது இதை பற்றி உங்களுக்கு வேற விளக்கங்கள் இருந்தால் கூட நீங்கள் தனிப்பட்ட முறையிலே கூட எங்களோடு கதைத்து அறிந்து கொள்ளலாம். என்றால் இதற்கு பின்னாலே சில சில விடயங்கள் இருக்கின்றது. அதனாலே இதுல என்ன, அதாவது யூதா மக்கள் யாவரும் நோன்பிற்கு அழைக்கப்பட்டார்கள் என்று வரும்பொழுது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட அதிலே எவ்வாறு குடும்பமாக பங்கு பெறலாம் என்று வரும் பொழுது முதலிலே பெற்றோர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். சரி, அதையும் தாண்டி பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், இப்ப அவர்களால் வர முடியவில்லை, அவர்கள் வர மாட்டார்கள், அப்படி என்ற ஒரு சூழல் வருமாக இருந்தால் இப்பொழுது அந்த அந்த ஆன்மீக அதிகாரத்தை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ளுகிறோம் என்பதை தான் இப்ப பார்க்க போகிறோம். சரியோ? இப்ப பெரியவர்கள் வளர்ந்து விட்டார்கள், அப்ப நாம் எவ்வாறு அவர்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தலாம்? அப்ப யோசபாத்துக்கு அவர் ஒரு அரசர், அவருக்கு அதிகாரம் இருந்தது, அதனாலே சொன்ன உடனே மக்கள் வந்தார்கள். அப்ப இப்ப சாதாரண மக்களாக நாங்கள் எங்கள் குடும்பத்திலே எப்படி அந்த அதிகாரம் எடுப்பது? இப்ப நான் என்னுடைய குடும்பத்திலே 8வது பிள்ளை, சரியோ? நான் தான் எங்களுடைய குடும்பத்திலே 8வது பிள்ளை. இதிலே இந்த கூட்டங்களே பங்கு பெற ஆரம்பித்த பின்பு கனடாவிலே நான் எங்கள் குடும்பத்தை கூட்டத்துக்கு கொண்டு வருவதற்கு ஆரம்பத்திலே சில கஷ்டங்கள் இருந்தது. அவர்கள் வரவில்லை. நாங்கள் எங்கள் வீட்டிலேயே சோக வழிபாடு நாங்கள் செய்தோம். மக்கள் வெளியிலே இருந்து வந்தார்கள், ஆனால் எங்கள் வீட்டிலே உள்ளவர்கள் வரவில்லை. முதல்ல கிட்டத்தட்ட நிறைய 1-2 வருடம் வரவே இல்லை. அவர்கள் மேலே அறையிலே இருப்பார்கள், ஆனால் கீழே பேஸ்மெண்ட்ல எல்லாரும் நாம் 2 மணி நேரம் ஜெபம் செய்து அவர்கள் போவார்கள், ஆனால் யாரும் வருவதில்லை பிரேயருக்கு. ஏன்னா இப்ப நான் 8வது பிள்ளைனா உங்களுக்கு தெரியும், அப்ப இவ்வளவு சின்னாளா இருப்பேன். சின்னால் எப்படி எனக்கு மேலே மூத்தோர்களை சொல்லி கூப்பிடுவது. சோ அப்ப நான் இதைதான் அறிந்து கொண்டேன். அதாவது ஆன்மீக வல்லமையை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஆன்மீக பிரச்சனை நமக்குள் இருக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் செபிக்கும் பொழுது அது எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அந்த செபத்துக்கு அவர்கள் தலை வணங்குவார்கள். அது ஆன்மீக சக்தியினால் மட்டும்தான் நடக்குமே தவிர எங்களுடைய பலத்தினால் அது நடக்காது. அப்ப நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பணியை செய்து கொண்டிருந்தோம், செபித்துக் கொண்டிருந்தோம். எங்கட பாட்டிலே செபிப்போம், குடும்பத்தில் இதை பற்றி கதைப்பதில்லை, அவர்களை கூட்டத்துக்கு வாருங்கள் அப்படி கேட்கிறதில்லை. ஆனால் நம்முடைய வீட்டிலே ஒரு நிகழ்வுகள் வரும் பொழுது நான் செபிப்பேன். சரியோ? அந்த செபம் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட ஆரம்பித்தது. அதுக்கு பின்பு எங்களுக்குள்ளே ஒரு ஆன்மீக சக்தி வரும் பொழுது அவர்களுக்கு பின்பு நாங்கள் எண்ணெய் பூசி அல்லது ஏதோ முக்கிய விஷயத்துக்காக சரி நாங்கள் இப்பொழுது ஜெபிப்போம், எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனையா இருக்குது, இப்ப நாங்கள் செபிப்போம், எண்ணெய் பூசி ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் பொழுது கடவுளுடைய வல்லமை அவர்கள் மேல் வரும் பொழுது அந்த மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. சரியோ? அப்ப நமக்குள்ளே அந்த ஆன்மீக வல்லமையை கொண்டு வருவது, இப்படி கொண்டு வருவதனால் பார்த்தீர்கள் என்றால் நமக்குள்ளே அந்த அதிகாரம் வரும். அப்படி வரும் பொழுது மற்றவர்கள் அதுக்கு தலை வணங்க ஆரம்பிக்கும். அப்ப குடும்பம் அதன் வழியாக எங்களோடு இணைந்து வர ஆரம்பித்து விடுகின்றது. சரி, இப்போ இதுல இன்னொன்றே அறிந்து கொள்ள வேண்டும். இதிலே பாருங்கள், இந்த யோசபாத்தை எதிர்த்து வந்தவர்கள் வெறும் யோசபாத்தை எதிர்த்து வரவில்லை, யோசபாத்தோடு இந்த மக்கள் அனைவரையும் தான் எதிர்த்து வந்தார்கள். அதனாலே அவர்கள் அனைவரும் தான் கட்டாயமாக செபிக்க வேண்டும், அவர்கள் அனைவருக்கும் தான் பாதுகாப்பு வேண்டும், யோசபாத்துக்கு மட்டுமல்ல. அதுபோல ஒரு குடும்பம் வரும் பொழுது குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் செபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும். குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் மட்டும் செபிக்கிறவர் மற்றவர் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் என்று நாம் விட்டு விட்டோம் என்றால் அவருடைய வாழ்க்கையை சாத்தான் சிறைப்பிடிக்க ஆரம்பிப்பான். சரியோ? அதனாலே நாங்கள் எவ்வளவாவது முயற்சி செய்து முதல்ல எங்கள் குடும்பத்தை எவ்வாறு இதற்குள் கொண்டு வரலாம், அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது, அவர்களை எவ்வாறு ஆண்டவரை நீர் தொடும் என்று அவர்களுக்காக மன்றாடுவது. ஏனென்றால் அந்த குடும்பம் முழுவதும் இறைவனுடைய பாதுகாப்புக்குள் வந்து விட்டதென்றால் சாத்தானால் நம்முடைய குடும்பத்தை தொட முடியாது. இல்லை என்றால் அவன் இலகுவாக நம்முடைய குடும்பத்தை தாக்க ஆரம்பித்து விடுவான். அப்ப நாம் கூட்டத்துக்கு வருவோம், நாம் பணி செய்து கொண்டிருப்போம், ஆனால் நம்முடைய குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் வேறு விடயங்களில் எல்லாம் பங்கு பெற்றி கொண்டிருப்பார்கள். அவர்கள் கடவுளை பற்றி அந்த நேரம் சிந்தித்துக் கொண்டே இருக்க மாட்டார்கள்.
இவ்வாறு இருக்கும் பொழுது என்ன உண்டாகும்? நாங்கள் அங்கே மற்றவர்களுக்கு சுகம் பண்ணி மற்றவர்களை விடுதலை ஆக்கி பிசாதை திறத்திட்டு இங்கே வரும் பொழுது இங்கே மற்றவர்கள் வழியாக அத்தனை தீமைகளையும் சாத்தானங்களுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுவான் என்ற இவர்கள் வெளியில நிற்கிறார்கள். ஸோ அதனாலே இவர்களை எப்படி கொண்டு வருவது? ஸோ மிக அவசியம். ஸோ அதனாலதான் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், என்னுடைய நற்செய்தி பணியிலே இப்பதான் நான் கிட்டத்தட்ட இப்ப போன வருடத்துல இருந்து நான் ஓரளவு 100% ஃப்ரீயா இந்த ஊழியத்துல என்னால கவனம் செலுத்துறேன். அதுக்கு முதல் எங்களுடைய பிள்ளை வளர்கிற நேரம் வரும் வரைக்கும் என் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ற மகன் மேலதான் இருந்தது. என்ற எனக்கு தெரியும், மகனை சாத்தான் கைக்கொள்ள ஆரம்பித்தால் என்னுடைய பணியை என்னால் செய்ய முடியாது. அப்ப அவரோட நேரம் செலவழிப்பது, அவரோடு இருப்பது, அவருடைய படிப்பு, அவருடைய ஆன்மீகம், அவருடைய விடயங்களிலே நான் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பது, கவனமா இருப்பது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் என்னுடைய ஆன்மீகத்துக்கு 100க்கு 100 அவர் தான் உதவி செய்கிறார். பொருளாதாரமாக இருக்கலாம், பல விஷயமா இருக்கலாம். அப்ப நான் அவரை வெளியே விட்டிருந்தால் என்னுடைய ஆன்மீகம் வளர்ந்திருக்காது. அது நான் கூட்டத்தில் நிற்பேன், அவர் எங்கேயோ நின்று கொண்டு இருப்பார். இப்ப சில நேரத்தில் ஒரு வெக்கேஷன் அல்லது அவருடைய விடயங்களுக்கு போக வேண்டி இருக்கு, அது கட்டாயமா அவர் போக வேண்டும். இந்த வயசுல அவருக்கு சில அனுபவங்கள் வேண்டும், சில விடயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அது வேற விடயம். நான் தொடர்ச்சியாகவே ஆண்டவரோடு இல்லை என்றால், இறை பணியில இல்லை என்றால், அது நாம் கூட்டம் முடிஞ்சு இங்கே வீட்டை வரும் பொழுதெல்லாம் அதே யோசனையா இருக்கும், கூட்டத்தில் இருக்கும் பொழுது அதே யோசனையா இருக்கும். பிறகு வீட்டை வரும் பொழுது அவர் மூலமாகவே அல்லது மற்றவர்கள் மூலமாக எல்லா தீமையும் நம்முடைய வீட்டுக்குள்ளே வர ஆரம்பித்து விடும். சரி, எனவே அதனாலே தான் நாங்கள் அது போன்ற சில விடயங்களிலே குடும்பம் என்று வரும் பொழுது குடும்பத்திலே உள்ளவர்களுக்காக சுவிப்பது, அவர்களை இந்த செவ வாழ்க்கைக்குள் கொண்டு வருவது மிக அவசியம். இதுல இணைந்திருக்கிறதுனாலே உங்களுக்கும் சில விடயத்தை இதை சொல்லி நாங்கள் முடிக்கலாம். உதாரணமாக இப்ப நாங்கள் ஆரம்பித்தோம், அதனால எங்களுக்கு நிறைய சவால்கள் இருந்தது, நிறைய விஷயங்களை நாங்கள் போராட வேண்டியதாக இருந்தது. சரியோ, உதாரணமாக எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சுபம் செய்ய முடியாது, எவ்வாறு சுபிக்கிறது நமக்கு தெரியாது என்றால் எல்லாரும் இதை விரும்புவார்கள், எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்ப எங்களுடைய சபக்குழு என்று வரும் பொழுது அவர்களுக்கு அவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா அவர்களே அவர்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு சபத்தை உருவாக்கி விட்டு, பிரதர் வாங்க இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு சபம் செய்யுங்கள் என்றால் நாங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு அவ்வளவு இலகுவாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதை உங்கள் குடும்பத்துக்குள்ளே அதை வளர்ப்பதற்கு அது மிக உதவியாக இருக்கும். நிறைய பேர் அதில் எல்லாம் இன்னும் கவனமே செலுத்தாமல் இருக்கிறோம். ஆனால் காலப்போக்கில் அதிலே நிறைய கவனம் செலுத்த வேண்டும். என்றால் நான் சில நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால் எங்கள் கூட்டத்துக்கு வராத எத்தனையோ பேருடைய குடும்பங்களுக்குள்ளே நான் போய் செபிக்கிறேன். அவர்களுக்கு போய் செபிக்கும் பொழுது அங்கே கடவுள் அவர்களை தொடுகிறார், அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். சரியோ, இப்ப சமீபமாக 3 இளம் பிள்ளைகள் வருவார்கள் எங்கள் கூட்டத்துக்கு. அவர்களுடைய வீட்டுக்கு போன நேரம் அவர்கள் முதல்ல கூட்டத்துக்கு வரவில்லை. அந்த 2 பெண் பிள்ளைகள் அவர்கள் வரவில்லை, அவர்களுக்கு பெருசாக பிடிக்கவே இல்லை. அவர்கள் வேற எங்கேயோ கூட்டத்துக்கு போய் அவர்களுக்கு வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்குது, அதனால அவர்கள் வரவில்லை. ஆனா நான் அவர்களுடைய வீட்டுக்கு சவத்துக்காக போயிருந்தேன், செபித்தேன். அவர்களை குறித்து சில விடயங்களை கடவுள் எனக்கு உணர்த்தினார். அவர்களுக்கு அதை சொன்னேன், நீ உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது, ஆனால் கடவுள் உங்களுக்கு இந்த விடயத்தை செய்வார் என்று. அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை வந்தது. அதுக்கு பின்பு அவர்கள் நேரம் கிடைக்கும் பொழுது எங்கள் கூட்டத்திலே பங்கு பெறுகிறார்கள். அப்ப அவர்கள் பெற்றோருக்கு சொல்லி இருக்கிறார்கள், எங்களுக்கு இந்த அங்கிள் நல்லா பிடிச்சது, இவர் இந்த பிரதர் அவருடைய சபம் எங்கள் நல்லா தொட்டுது, நாங்க முதல் போன அந்த இடம் மாதிரி இல்லை இவருடைய சபம், எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கட்டாயமாக நாங்கள் வருகிறோம் என்று. ஆனால் இதையே எங்கள் குழுவுக்குள்ளே இருக்கிறத பார்க்கும் பொழுது அதிலே அவர்கள் இன்னும் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள். அப்படி கவனம் செலுத்தாமல் வைத்திருப்பதும் சாத்தானுடைய ஒரு பெரிய வேலை தான். என்றால் சாத்தானுக்கு தெரியும், குடும்பத்தை சிதற வைத்திருக்க வேண்டும், ஒன்றாக கொண்டு வந்தால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இந்த விடயத்தையும் நீங்கள் மனதிலே வைத்து எவ்வாறு நம்முடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வரலாம், வீட்டுக்குள்ளே எவ்வாறு நாங்கள் சோ வழிபாடுகளை ஆரம்பிக்கலாம், குடும்பமாக இருந்து செபிப்பது. அப்ப அதுக்கு நீங்கள் வீட்டுக்காரெல்லாம் வாங்கள் வரமாட்டாங்க. அப்ப இன்றைக்கு பிரதர் எங்கள் வீட்டுக்கு வருகிறாராம், நாங்கள் அல்லது ஒரு சின்ன சோ வழிபாடு எங்கள் வீட்டில் இன்றைக்கு செய்ய போகிறோம், நீங்கள் அதிலே பங்கு பெறுவீர்களா, பங்கு பெற முயற்சி செய்யுங்கள் அப்படின்ற சின்ன ஒரு சின்ன சோ வழிபாடு. சோ அது சில நேரத்தில் அவர்களை தொடும். அதுக்கு பின்பு அவர்கள் அதை விரும்ப ஆரம்பிப்பார்கள். சோ இவ்வாறு வரும் பொழுது அன்றைக்கு யோசபாத் எவ்வாறு மக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டினாரோ, அதுபோல நாமும் எங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை இறைவனுக்குள் கொண்டு வருவதற்கு வழியாக வரும்.
குடும்பமாக இறைவனை தேட ஆரம்பிக்கும் பொழுது சாத்தானால் நம்மை வெற்றி கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. ஓகே, நாம் இதோடு இன்றைக்கு நிறுத்துவோம். வருகிற அடுத்த முறைக்கு நாங்கள் இதனுடைய அடுத்த தொடர்ச்சியை நாம் கொண்டு போகலாம். ஓகே, இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமாக இருந்தால் தயவு செய்து அடுத்த முறை இப்போ இன்றைய கூட்டம் முடிந்தவுடன் நீங்கள் எழுதி வையுங்கள். அந்த கேள்வியை நீங்கள் எனக்கு அனுப்பலாம், அல்லது அடுத்த முறை நீங்கள் கேட்கலாம். பிரதர், எனக்கு இது விளங்கவில்லை, அப்ப இப்படி செபிக்கிறது என்றால் என்ன, நான் இப்படி செபிக்கிறேன், அல்லது இப்படி செபிக்க வேண்டுமா, அல்லது எவ்வாறு இதை செய்யலாம், எவ்வாறு இதை செய்யலாம், அல்லது இப்படி ஒரு பிரச்சனை வருகிறது, இந்த பிரச்சனை எப்படி இது வருகிறது, அல்லது இந்த பிரச்சனைக்கு எப்படி நாங்கள் தீர்வெடுப்பது. சோ இது போன்ற விடயங்கள். அல்லது செபம் என்று சொல்லுகிறீர்கள், அப்ப செபம் என்றால் என்னத்தை நீங்கள் சொல்லுகிறீர்கள்? சோ இது போன்ற சில விடயங்கள். இப்போ உதாரணமாக இஸ்லாமியர் ஒரு இதில் கேட்டுக்கொண்டிருக்கிறார், நான் செபம் என்றால் அவருக்கு என்ன விளங்கும்? அவர் தண்ட சபத்தையில யோசிச்சு கொண்டிருப்பார், ஓஹோ இது சிவமண்டா எங்க சபத்தை இவர் சொல்றாராக்கும். அப்படி இல்லையே, நான் சொல்ற சிவமன்றது வேற. சோ அது போலவே எத்தனை பேருக்கு தெரியாம இருக்கும். சிவமண்டா அப்ப என்ன சிவம்? நாங்கள் பலமையா சொல்லி கொண்டிருக்கிற சிவமா, அல்லது என்ன சிவம் இது? இது போன்ற சில கேள்விகள் இருந்தால் கூட அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, நாம் இப்பொழுது செபிக்கலாம். ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, இது அந்த நேரத்திலே உம்முடைய நிறைவான பிரசனத்துக்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய இறை வார்த்தையை இதிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, சக்தி உள்ளது. உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை மூழ்கி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை விரட்டி விடுகிறது. அன்றைக்கு நீர் சாத்தானை உம்முடைய வார்த்தையினாலே தான் நீர் வெற்றி கொண்டீர் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோல உம்முடைய வார்த்தை நமக்குள் வரும் பொழுது சாத்தான் தோற்று போகிறான். உம்முடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வரும் பொழுது சாத்தான் தோற்று போகிறான். ஆகவே இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கி வரட்டும். இதில் இன்றை கேட்டது போல இவர்கள் எல்லோரையும் நீர் செப வீரர்களாக மாற்றும் ஆண்டவரே, செப வீரர்களாக மாற்றும். இவர்கள் செபத்தினால் இவர்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப, செபத்தினால் சாத்தானை வெற்றி கொள்ள உம்முடைய அபிஷேகம் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். இவர்கள் செபத்திலே ஆழமாய் வேரூன்றி வளர்வதற்கு ஒரு தேவ அபிஷேகம் இவர்கள் மேல் வரட்டும். கடவுளுடைய பிரசன்னம் இவர்கள் மேல் வரட்டும். உம்முடைய பாதத்திலே நீண்ட நேரம் இருந்து செபிப்பதற்கு ஒரு வல்லமை இவர்கள் மேல் வரட்டும். ஆண்டவரே, இவர்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற காரிருள் எல்லாவற்றையும் வெளியேற்றுவதற்கு, இவர்கள் செபத்தில் இருந்து அந்த தெய்வீக பிரசன்னத்தை இவர்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வருகிற செப வீரர்களாக இவர்களை மாற்றுவீராக. இதில் இணைந்திருக்கிறவர்கள் யாரெல்லாம் உடைய இறைபணி செய்து கொண்டிருக்கிறார்களோ, தங்களுடைய பணியை செபத்தோடு செய்யக்கூடியவர்களாக இவர்களை நேர் உருவாக்கியறலும், செபிப்பதற்கான நேரத்தையும் சூழலையும் இவர்களுக்கு தந்தரலும். அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்திலே இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள், நோய்கள், கட்டுக்கள், கஷ்டங்கள் இருந்து விடுதலை பெறுவதற்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் உம்முடைய வார்த்தையை மட்டும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் அல்ல, நீர் எங்கள் தேவைகளையும் சந்திக்கிறவர், எங்கள் நோய்களையும் குணமாக்கும் கடவுள் நீர். இயேசுவே, நீர் உம்முடைய வார்த்தையை போதித்து நோயாளிகளை குணமாக்கினீர் என்று பார்க்கின்றோம். அதுபோல இந்த நேரத்திலே இதில் இணைந்திருக்கிற யாரெல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்திலே அந்த நோயிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இந்த நோய்கள் சத்துருவின் வல்லமையினால் வந்திருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே அந்த சத்துருவின் வல்லமை இவர்களை விட்டு, உடலை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை எடுக்கிறேன். இவருடைய குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிற பிரச்சனை சத்துருவின் வல்லமையினால் வந்திருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே அந்த இருளின் சக்தி வெளியே போகும்படி நான் கட்டளை எடுக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் திரு இரத்தத்தின் வல்லமையினால் இவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் இரத்தம் இவர்களுக்கு விடுதலை தருவதாக. இயேசுவின் இரத்தம் இவர்களை சுகமாக்குவதாக. அன்பின் ஆண்டவரை, இந்த நேரத்தில் இவர்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், இவருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இவருடைய வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் தேவ சமாதானம், ஆசீர்வாதம் குடிகொண்டிருப்பதாக. இவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவருடைய ஆன்மீக வாழ்க்கையில எப்பொழுதும் உம்மோடு இவர்கள் இறுக்கமாக இணைந்திருக்கவும், கீழ்ப்படிந்து இறை பணியை செய்யவும், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இறை பணியை செய்யவும் உம்முடைய கரம் ஆசீர்வதிப்பதாக. எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீ தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை, சுகத்தை
பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.